ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் பல்வேறு பகுதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய பால்ய பருவம், அவர்களுடைய வாலிப பருவம், அதற்கு பிறகு இறை தூது என்று அவர்கள் பிரகடனம் செய்துவிட்டு மக்காவிலே வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம், அங்கே பட்ட சிரமங்கள், நபிகள் நாயகம் சந்தித்த பத்ர் போர்க்களம் ஆகிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது பத்ர் என்ற உஹது என்ற வரலாறை சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இந்த உஹது போரிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கடினமான சோதனையை வைத்தான். அந்த சோதனைகளை எல்லாம் அந்த சமுதாயம் வென்றதா, இந்த விவரங்களைத்தான் நாம் இந்த உஹது போர் வரலாற்றில் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். உஹது என்பது மதீனாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர் தான் உஹது. உஹது போர் சொல்றமே, உஹது என்பது மதீனாவுக்கு ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் உஹதுன்னு சொல்றது. அந்த மலை அடிவாரத்தில் இந்த போர் நடந்ததுனால இந்த போருக்கு பேர் என்னது, உஹது போர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மலைக்கு அடிவாரத்துல இந்த போர் நடக்குது. அதனால அந்த எந்த இடத்துல அந்த யுத்தம் நடக்குதோ அந்த இடத்தினுடைய பெயரையே இந்த போருக்கு சூட்டி இருக்கிறாங்க. இந்த உஹது போர் எதற்காக நடக்கிறது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பத்ர் போர்ல மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு சரியான பாடத்தை முஸ்லிம்கள் கற்பித்தார்கள். அவங்க எதிர்பாராத வகையில ஒரு பெரிய தோல்விய அவங்க தழுவுனாங்க. யாரு? மக்காவில் இருந்த காபிர்கள். எந்த அளவுக்குன்னா அதுல முக்கியமான தலைவனாக இருந்து இஸ்லாத்தை எதிர்ப்பதில் ரொம்ப முன்னணியாக இருந்த அபூஜஹல் உட்பட பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அந்த போர்லயே கருவறுக்கப்பட்டாங்க. முதல் போர்லயே குறைந்த எண்ணிக்கை 300 பேர், அந்த சைடில் 1000 பேர். இந்த பலம் இருந்தும் கூட மலக்குமார்களுடைய உறுதுணையோடு அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை பெற்று முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி அல்லது அவர்களுடைய தோல்வி, மக்காவாசிகளுக்கு தோல்வி இருக்குல்ல, இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமாக, ஒரு கௌரவ பிரச்சனையாக அங்க உள்ள மக்களால் கருதப்படுது. ஊருக்கு தோத்து போன உடனே பொம்பளை எல்லாம் காரி துப்புற அளவுக்கு, ஏண்டா அந்த மாதிரி கேவலப்பட்டு தோத்து வந்துட்டீங்க, ஒரு சின்ன கூட்டத்துக்கு அடி வாங்கிட்டு ஓடி வர்றீங்களே என்று சொல்ற அளவுக்கு ஊருக்குள்ளேயே இவர்களுக்கு அவமானம். யார் இந்த போர்ல தப்பிச்சவன் போல சொல்லி சேர்ந்தாங்களோ அந்த ஆள்களுக்கு ஒரு பெரிய அவமானம். அப்ப பெரிய பெரிய தலைகள்லாம் போயிடுச்சு. அப்ப யார் அந்த இடத்துல தலைமை தாங்கிறதுக்கு இருக்கான்னு கேட்டா அபூ சுஃபியான் தான் இருக்காரு. இவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. பிற்காலத்துல இவர் ரொம்ப பெரிய ஒரு நல்ல திறமையான ஒரு நிர்வாகி, பெரிய ராஜதந்திரி, போர் தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், அதே நேரத்தில் வியாபாரி. இவர் தெரிந்து பெற்ற பாடத்தை வச்சுதான் முஆவியாவே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனார். முஆவியாவுடைய மகன் யசீதுக்கு பாட்டினார். அப்படி பாத்தீங்கன்னா அபூ சுஃபியான் என்பவர் யசீதுன்னு சொல்றோம் இல்லையா, யசீதை தகப்பனார் முஆவியா.
அவருடைய தகப்பனார் தான் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் வந்து ரொம்ப திறமையான ஆளு. அது மாத்திரம் இல்லாம இந்த அபூ சுஃபியான் ஒரு வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமனார் வேற. ஏன்னா இவருடைய மகளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க, திருமணம் முடிக்கிறாங்க. இவருடைய மகள் வந்து உம்மு ஹபீபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்திருக்கிறாங்க, மாமனார் வேற. அப்ப இந்த அபூ சுஃபியான் தான் அன்னைக்கு வந்து மக்காவுல பெரிய தலைவர். அபூ ஜஹல் போயாச்சு, பெரும் பெரும் தலைகள்லாம் விழுந்துருச்சு. அடுத்து இருந்த தலை யாருன்னு கேட்டா அபூ சுஃபியான் தான். இந்த ஆளு எல்லாத்தையும் திரட்டுறாரு மக்களை எல்லாம். மக்களே, நமக்கு நம்ம ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒருத்தன் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு பாடம் கற்பிச்சுட்டான், விடக்கூடாது. சரியான முறையில் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும். நம்ம முழு சக்தியும் திரட்டி என்ன செய்யணும்? ஏற்கனவே உள்ளது வந்து நம்ம ஏன்னா ஏற்கனவே அவங்க போருக்கு வரல, அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு தான் ஓடி வர்றாங்க. வந்த இடத்துல போராகி சந்திச்சுட்டாங்க, போருக்குன்னு ஒரு பெருந்தயாரிப்புல வரல. இப்ப என்ன செய்யறாரு அபூ சுஃபியான்? மக்களை வந்து தயாரிக்கிறாரு. விடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் இதுல பங்கெடுக்கணும், பெரிய அளவுல நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டுறாரு. இதுல நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா பத்ர் போர்ல. அவங்க உறவினர்கள் எல்லாம் பழிவாங்கணுங்கிற வரியோட இருப்பாங்க. கைது செய்யப்பட்டவர்களுக்கு உறவினர் அங்க இருப்பாங்க, அடி வாங்கி வெட்டு வாங்கிட்டு போனவனுக்கு உறவினர்கள் இருப்பாங்க. இப்படி நேரடியா பாதிக்கப்பட்டவர்கள் வேற உத்வேகம் கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு தீர்மானம் பண்றாங்க. இப்ப நம்ம படை எடுத்து போய் இப்ப தாக்கணும். ஏற்கனவே உள்ள பத்ர் போரை பொறுத்த வரைக்கும் அவங்க யுத்தத்துக்குன்னு வரல. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மறிக்க போறாங்கன்ற உடனே அதை காப்பாத்துறதுக்கு தான் வர்றாங்க என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, மதீனாவுக்கு போகணும், மதீனாவை ரவுண்டு கட்டி முற்றுகையிடணும், ஒண்ணும் இல்லாம வேரோட அறுத்துப்படணும் அப்படிங்கிற தயாரிப்போட அவர்கள் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க, மக்காவில இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்து போருக்குன்னே தயாராக மக்காவில இருந்து புறப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி தலைவரா இருக்கிறவங்களுக்கு எப்படியும் கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க புறப்பட்ட உடனே இங்க தெரிஞ்சு போச்சு, அதாவது படை நடத்தி என்ன செய்யறாங்க, வர்றாங்க என்று எனக்கு மெசேஜ் கிடைக்குது. அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம், முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அது உண்மையான்னு பாக்குறதுக்காக வேண்டி இங்க இருந்து ஆட்களை அனுப்பி பார்த்து வர சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவொடனே அங்க இருந்து படம் வந்துகிட்டு இருக்கிறதும் பெரிய கூட்டமா வர்றது எல்லாம் தெரியுது. இப்படி எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு கேட்டா 3000 பேர் வர்றாங்க. ஏற்கனவே பத்ர்ல வந்தது எவ்வளவு? 1000. அதனுடைய 3 மடங்காக என்ன செய்யறாங்க, திரட்டிக்கிட்டு 3000 பேரோட பெரிய தயாரிப்போட இந்த உஹது போரை சந்திப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு நோக்கம் உஹது இல்ல, அவங்க நோக்கம் மதீனாவை போய் தாக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்துகிட்டு இருந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி இப்ப என்ன செய்யலாம், அதாவது பெரிய தயாரிப்போட பெரிய முஸ்தீபோட வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம முன்னாடி 2 வழி இருக்குது. ஒண்ணு, இந்த ஊருக்குள்ள வந்து முற்றுகையிட செய்யாமல் வெளியிலேயே வழிமறிச்சிடுறது.